அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் அருமையான கதை ஒன்றை சொல்லப் போகின்றேன், கேளுங்கள். இந்த கதையின் பெயர் சமூக அக்கறை. சமூக அக்கறை. ஒரு பெரிய நாட்டை பேரரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை என்றால், இந்த நாட்டில் உள்ள மக்கள் எந்த அளவுக்கு சமூக அக்கறை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள அவன் ஆசைப்பட்டான். ஒரு பெரிய பாறையை ஒரு குறுகிய சாலையிலே கொண்டு போய் வைக்கச் சொன்னான். ஒரு ஆள் முயன்றால் அதை புரட்டி விடலாம். அவன் மாறுவேடம் போட்டுக்கொண்டு ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான். அந்த வழியாக செல்கின்றவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். முதல் மனிதன் வந்தான். அந்த கல்லை சுற்றி மறுபக்கம் சென்று அவன் பயணத்தை தொடர்ந்தான். இரண்டாவது மனிதன் வந்தான். எவனோ கொண்டு வந்து இந்த பெரிய பாறாங்கல்ல பாதையில் போட்டிருக்கான் பாரு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். மூன்றாவது மனிதன் வந்தான். இந்த நாட்டு அரசன் என்ன பண்ணுறான் இதெல்லாம் கவனிக்காம என்று கேட்டான். அவனும் பயணத்தை தொடர்ந்தான். கடைசியாக துணி வியாபாரி ஒருவன் வந்தான். அவன் தலையிலே துணி மூட்டை இருந்தது. அந்த கல்லை பார்த்தான். அந்த துணி மூட்டையை இறக்கி பக்கத்திலே வைத்துவிட்டு அந்த கல்லை புரட்டி பாதையின் ஓரத்திலே வைத்தான். அப்பொழுது அந்த கல் கிடந்த இடத்திலே பை ஒன்று கிடந்ததை கண்டான். அதை எடுத்து பார்த்தான். அதற்குள் பொற்காசுகள். ஒளிந்திருந்த அரசன் வந்துவிட்டான். அந்த துணிகளை விற்பவனின் முன்னால் நின்றான். அரசன் தனது மாறுவேடத்தை களைந்தான். அந்த துணி வியாபாரி, என்ன அரசே நீங்கள் இப்படி இங்கே என்றான். ஆம், நான் ஓர் உண்மையை அறிந்து கொள்ள விரும்பினேன். இந்த நாட்டில் மக்கள் சமூக அக்கறை கொண்டவர்களாக வாழ்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள விரும்பினேன். இருக்கிறார்கள். உன்னை போன்ற ஒரு சிலர் இருந்தாலே, சமூக அக்கறை கொண்டவர்கள் இந்த நாட்டில் இருந்தாலே இந்த நாடு தலை நிமிர்ந்து நிற்கும். இது நான் உனக்கு தருகின்ற பரிசு, வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, சமூக அக்கறை கொண்டவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். கடவுள் இந்த கதையிலே வந்த அரசனை போன்றவர். நடுத்தீர்வை நடக்கும். அங்கே அக்கறை கொண்டவர்களுக்குத்தான் கடவுள் விண்ணகத்தை அளிப்பார். மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 25 இறை வாக்கியங்கள் 31 முதல் 40 முடிய. அங்கே நாம் என்ன படிக்கின்றோம்? இயேசு ஆண்டவர், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் உணவின்றி இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தி விட்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை சந்தித்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை ஆற்றுப்படுத்தினீர்கள். நான் அனாதையாய் அலைந்தேன், எனக்கு தங்க இடம் கொடுத்தீர்கள் என்று கூறுகின்றார். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, சமூக அக்கறை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்.